கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்லப்போகிற அருமையான வார்த்தை, உங்களுடைய எல்லா தடைகளையும் நான் உடைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், நான் எதை செஞ்சாலும் ஒரே தடையாக இருக்குது பிரதர், நான் என்ன செய்கிறேனோ அந்த காரியம் வாய்க்கவே மாட்டேன்து, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு பார்க்குறேன், ஒரு வேலை கிடைக்க மாட்டேன்து, இந்த வியாதி போகும்னு பார்க்குறேன், போகவே மாட்டேன்து, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும் ஒரே தடையாக இருக்குது, ஏற்ற வரன்கள் வர மாட்டேன்து, பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரே தடையாக இருக்குது, கடன் பிரச்சனை ஒரே பாரமாக இருக்குது. இப்படி அநேக தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். குடும்பத்தில் சமாதான குறைச்சலாக இருக்கலாம், குழந்தை பிறக்காத காரியமாக இருக்கலாம், ஒரு நல்ல வீடு கிடைக்கக்கூடாதபடி தடையாக இருக்கலாம். இப்படி அநேக தடைகள் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்ல போகிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2nd chapter verse 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா தடைகளையும் உடைத்து அப்பாவே உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறாங்களாம். எவ்வளோ நல்ல அப்பா இல்லை? உங்களுக்கு முன்பாக அப்பா நடந்தாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்க முடியும், என்ன போராட்டம் இருக்க முடியும்? எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போடுவாங்க. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வாழ்க்கையில் கண்ணிகளை வைப்பான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி வெடிகளை வைப்பாங்க. அங்கே நடக்கும்போது தெரியவே தெரியாது அங்கே ஒரு வெடி இருக்குன்னு சொல்லி தெரியாது. பாவம் அதில் சிக்கி அநேகர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அதே போல் தான் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அநேக கன்னிகளை வைத்திருக்கிறான். அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று உங்களுக்கு விரோதமாக என்னென்ன கன்னிகள், மரண கன்னிகள், பிசாசோட கிரியைகள், மந்திரதந்திர கிரியைகள், இப்படி என்னென்ன கன்னிகள் இருக்கிறதோ, உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடி அநேக கன்னிகளை வைத்திருப்பாங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக கன்னிகளை வைத்திருப்பாங்க. உங்கள் வம்சம் விருத்தி ஆகக்கூடாது, இவங்க விருத்தி ஆகிட்டா நமக்கு சொத்து கிடைக்காம போயிடுமே அப்படின்னு சொல்லி அநேக கன்னிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கு அப்பா சொல்கிறாங்க, அந்த எல்லா கன்னிகளையும் நான் உடைப்பேன், அந்த எல்லா தடைகளையும் நான் உடைப்பேன். உடைத்து அப்பா சொல்கிறாங்க பாருங்கள், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உற்றவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அப்பா உங்களுக்கு முன்பாக சென்று இன்று எல்லா தடைகளையும் உடை தருவேன் என்று அப்பா சொல்கிறாங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது நான் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துட மாட்டோமா, நாங்கள் இத்தனை 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருக்கோமே, எங்களுக்கு ஒரு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இருந்தாங்க. அப்பா அந்த தடைகளெல்லாம் உடைத்து கூட்டு வந்தாங்க. பின்னாடி பார்வை ராஜாவும் அவனோட சேனைகளும் அநேக ரதங்களில் துரத்தி கொண்டு வராங்க. நம்ம விடுதலை ஆகிட்டோம்னு நினைக்கும் பொழுது முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய செங்கடல் இருக்குது. எப்படி போக போகிறேன்னு சொல்லி தெரியல. அவங்களுடைய சந்தோஷமாக இருந்த இருதயம் திருப்பி என்ன ஆயிடுச்சு, கலங்கி போயிட்டு. இன்றைக்கும் நீங்கள் சில காரியங்கள், நான் அற்புதம் பெற போகிறேன், இனியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுப்பா, நான் சமாதானமாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது சில காரியங்கள் உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தும் பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க, அந்த பாரத்தை எல்லாவற்றையும், அந்த தடைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுவேன். இந்த காலை நேரத்தில் அதுதான் அப்பா உங்களோட கூட சொல்கிறாங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்கள், முன்னாடி செங்கடல் இருந்துச்சு. 13ஆம் வசனம், எக்ஸடஸ் 14 chapter verse 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கும் அதான் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு தான் வருஷத்தில் 365 நாட்கள் 365 வாட்டி அப்பா வேதத்தில் சொல்லியிருக்காங்க, பயப்படாதே பயப்படாது. ஏன்னா பிசாசோடைய முதல் ஆயுதமே பயம்தான். அந்த பயம் மட்டும் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து அவன் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடுவான். அவனுக்கு தேவை நீங்கள் பயப்படணும். இன்றைக்கி அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலைகளை பார்த்து இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தயவுசெய்து பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறேன். இன்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் தடை எல்லாம் இன்றோடு உடைக்கப்பட்டு போகிறது. எல்லா கோணலானவைகளையும் அப்பா செவையாக்குவாங்க. நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்று உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, இன்று உங்களுக்கு மீட்பு உண்டு. எந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தில் இன்று உங்களுக்கு நிச்சயமாக அப்பா அற்புதத்தை செய்ய
போறாங்க. தொடர்ந்து பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எவ்வளவு அருமையா அப்பா சொல்றாங்க. இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக எது பிரச்சனையாக போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்பா சொல்றாங்க, இன்று அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும். அது எல்லாம் உங்க கடன் பிரச்சனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்கல்ல, லட்சக்கணக்கில் இருக்கு பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும்? கோடி கணக்கில் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? எனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். அந்த அப்பா தான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறாங்க, நீ எதை நினச்சும் எந்த கடனும் சரி, எனக்கு குழந்தை பிறகுலையே அப்படின்னு சொல்லி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா நிச்சயமாக தருவார். குழந்தைகளை உண்டாக்குனது யார்? ஆதாம் ஏவாளை எப்படி அப்பா உண்டாக்குனாங்க? மண்ணினால் உண்டாக்குனாங்க. ஏசப்பா எப்படி பிறந்தாங்க? பரிசுத்த ஆவியினால பிறந்தாங்க. அதே அற்புதத்தை செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எபிரேயர்ல அப்பா அருமையான வார்த்தை சொல்றாங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, நான் மாறாத தேவன். அன்னைக்கு செய்த அற்புதத்தை இன்னைக்கு செய்வேன். மரித்து போனவங்களை உயிரோட எழுப்புன அற்புதத்தில் பழைய ஏற்பாடுலேயும் செய்தேன், புதிய ஏற்பாடுலேயும் செய்தேன். அப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த வியாதியை நினச்சி நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதை அற்புதம் செய்ய எனக்கு வல்லமை இல்லையா? நிச்சயமாக நான் செய்வேன் என்று சொல்லுகிறேன். குஷ்டரோகிலே பழைய ஏற்பாடுலேயும் சொஸ்தமாக்குனாங்க, புதிய ஏற்பாடுலேயும் சொஸ்தமாக்குனாங்க. இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்கிற இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் வியாதி போன்ற வியாதியே பார்த்து கொண்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, இது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இன்று அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறேன், நீங்க சும்மா இருப்பீங்க. ஏசாயா 45 அதிகாரம் 1-2 வசனம். ஐசாயா 45 சாப்டர் 1 and 2. இன்னைக்கு அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நான் ஏசப்பா இப்போ தானே புதுசாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்களா, கிறிஸ்தவங்களுக்கு தான் ஏசப்பா அற்புதம் செய்வாங்க, எனக்கும் செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தான் சொல்கிறாங்க பாருங்கள், 45:1-2 வசனத்தில், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. இந்த கோரேஸ் என்பவர் இஸ்ரவேலே கிடையாது, கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. அப்பாவை நீங்கள் தேடும் பொழுது உங்களையும் அப்பா அபிஷேகம் பண்ணுவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அப்பா உங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டத்தை வரைக்கும் சிந்தி மரித்தாங்க. கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் இனிமேலும் பிறக்க போகிறவர்களுக்காகவும் எல்லாருக்காக தான் ஏசப்பா கல்வாரி சிலுவையில் மரித்தாங்க. 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தாங்க. அந்த அப்பா தான் சொல்கிறாங்க, நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். 2ஆவது வசனத்தில் சொல்கிறாங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நானே உனக்கு முன்னே போய் எல்லா கோணலானவைகளையும் சேவையாக்கும். வெளிப்படுத்தல் 3:8 அப்பா சொல்கிறாங்க, ரெவலேஷன் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனை இனி பூட்ட மாட்டான். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு திறந்த வாசலை வச்சுட்டாங்க, இனி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக வெளிப்படுத்தல் 7:17, ரெவலேஷன் 7:17 பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. அப்பா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கங்கே கடனை வாங்கி குடும்பம் நடத்தலான்னு பார்த்தீங்க, கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போனீங்க, ஒன்றும் சரியாகலை. உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட போனீங்க, ஒன்றும் நடக்கலை. இப்படி அநேக காரியங்கள் உங்களை நீங்களே மேய்த்து கொண்டு இருந்தீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். இவ்வளோ நாள் நீங்கள் போன இடம்லாம் வறண்டு தான் இருந்துச்சு, எங்கே போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க, உங்களை நான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நான் உங்களை நடத்துவேன். ஆசீர்வாதத்துக்கு நேராக, வெற்றிக்கு நேராக நான் உங்களை நடத்துவேன். அப்பா கடைசியாக சொல்கிறாங்க, தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்கள் எல்லா கண்ணீரையும் துடைத்து நானே உங்களை நடத்துவேன், எல்லா தடைகள் உடைக்கப்படும். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க, எல்லா தடைகளையும் நான் உடைக்கிறேன் என்று சொன்னீர். இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தடைகளையும் நீர் உடைத்து கொண்டு இருந்தீரப்பா. எல்லா தடைகளையும் உடைத்ததுக்காய் சோத்திரம். இன்று பேசின உங்களுடைய வார்த்தையிலே அநேக தீர்க்க தரிசனமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. அவங்க கண்ணீர் யாவையும் தொடச்சிருக்கீங்கப்பா. அவங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய தழும்புலால் நீங்கள் சுகம் தரீங்க. மரித்தே போயிருந்தாலும் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி இப்பொழுதே மீண்டும் உயிரோடு எழுப்புகிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகளை கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. உறுப்புகள் எல்லாம் உண்டாகிறதுக்காக நன்றி, உறுப்புகள் எல்லாம் வளருகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே இந்த அற்புதத்தை நீ செய்து கொண்டிருக்க
ஆசிர்வதிக்கிறீர். குழந்தை இல்லாதவர்களை இப்பொழுதே அவர் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து குழந்தையை வைத்து ஆசீர்வதிக்கிறீர். ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி கலங்கி அங்கங்கே அலைந்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்க மாட்டேன், ஒரு நல்ல வாடகை வீடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்கிறாங்க, வாடகை வீடு இல்லை, உனக்கு சொந்த வீட்டையே அப்பா தருவாங்க. நன்றி அப்பா. அவளுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கடன் பிரச்சனை நினைத்து நீங்கள் கலங்கி திகைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அது ஆயிரக்கணக்காக இருந்தாலும் அப்பா பெரிய விஷயம் இல்லை, லட்சக்கணக்கில் இருந்தாலும் அப்பாவுக்கு பெரிய விஷயம் இல்லை, கோடி கணக்கில் இருந்தாலும் அப்பாவுக்கு பெரிய விஷயம் இல்லை. அப்பா சொல்கிறார், நான் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, அப்பாட்ட மனம் திரும்பி. இனி நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா, உங்கள் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீ அநேக ஜாலில் கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பா என்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இனி வாங்க மாட்டேன்ப்பா, இந்த ஒரு வாட்டி உதவி செய்யுன்னு கேளுங்க. நன்றி அப்பா. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி கேட்குறாங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு கேட்குறாங்கப்பா. இப்பொழுதே நீங்கள் அவங்க ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்டேருந்து ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீங்கள் ஒத்தாசைகளை அனுப்புகிறதுக்காக நன்றி. பிஸ்னஸ்ஸு தடைப்பட்டிருக்கு பிரதர்ன்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. எனக்கு எப்படியாவது இந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரே தடையாக இருக்கே அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு பார்க்குறாங்கப்பா. அந்த தடைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் உடைக்கிறதற்காக, அவளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற எல்லா கண்ணிகள் உடைக்கப்பட்டு போகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா மந்திர கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக, இப்பொழுது அற்புதத்தை செய்கிறதுக்காக. அதே போல் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. அவங்க படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. நன்றி தகப்பனே. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் அவர் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் தான் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ல சாட்சி சொல்லுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஏசப்பா உங்க ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.